ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராகன் பேபிகார்ன். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். டிராகன் பேபிகார்ன் செய்ய தேவையான பொருட்கள்: பேபிகார்ன் 100 கிராம், மைதா அரை கப், கார்ன்ஃபிளவர் 1/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், காய்ந்த மிளகாய் 2, வெங்காயம் 1, குடமிளகாய் 1, ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. டிராகன் பேபிகார்ன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கோம். இது காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேவையான ப்ரிப்பரேஷனை பண்ணிடலாம். மைதா மாவு நம்ம கிட்ட இருக்கிறத ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுல பாதி அளவுக்கு கார்ன்ஃபிளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, இப்போ மிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பேபிகார்ன் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கோட் பண்ணிட்டு, நமக்கு ரொம்ப தண்ணியா இருந்தாலும் சரியா கோட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப திக்கா இருந்தாலும் நமக்கு ரொம்ப மேல் மாவு ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிருக்க மாதிரி எடுத்துட்டு, இப்ப நம்மளோட மிக்சர்ல நம்ம பேபிகார்னை நல்லா கோட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம இது எண்ணெயில போட்டுக்கலாம். நல்லா போடும் போதே கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. இல்லாட்டி நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை பேபிகார்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மெத்தட்ல நம்ம பன்னீர் கூட பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூம், பேபிகார்ன் 3மே இதே மாதிரியே நம்ம பண்ணோம் அப்படின்னா சேம் டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ்வலா ஸ்டார்டர்ஸ் அப்படின்னாலே நம்ம வெளியில தான் போய் சாப்பிடுவோம். நம்ம ஹோட்டல்ஸ்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நீங்க இது மாதிரி டிராகன் பன்னீர் இல்ல டிராகன் பேபிகார்ன், இந்த மாதிரி டிராகன் மஷ்ரூம் எல்லாமே வீட்லயே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஜஸ்ட் நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிட்டு இப்போ எண்ணெயில போட்டாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மேல ஒரு சாஸ் நம்ம பண்ணிட்டு அது மேல கோட் பண்ண போறோம். இப்போ நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து சப்போஸ் இந்த மேல் சாஸ் இல்லாம கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சாஸ் கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சால்ட்டியா இருக்கும். ஸோ அப்படி இல்லாம இதே மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா நமக்கு வேக விட்டு இதுலயே கூட நம்ம மேலேயே கொஞ்சம் நம்ம நல்லா கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட பேபிகார்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெடியா இருக்கு. இன்னொரு பக்கம் கொஞ்சமா ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுருக்கோம். இந்த பேன்ல பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பூண்டு போடும்போது நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்ததா இதுல 2ல இருந்து 3 காஞ்ச மிளகாய், நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா வெங்காயம்,
கூடவே இதில் கொஞ்சம் குடமிளகா. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர். ஏற்கனவே உள்ள வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இருக்க ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணும். அடுத்ததாக இதில் சோயா சாஸ் 1 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் வினிகர். இதில் கொஞ்சம் சுகர். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிருக்க சாசஸ் எல்லாமே உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமா உப்பு. இப்போ நம்ம கிட்ட இருக்க பேபி கார்ன் ஆட். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு வந்து பண்ணி ரொம்ப நேரம் சாஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கார்ன் எல்லாமே வந்து அந்த கிறிஸ்பு போயிடும். அதனால ஜஸ்ட் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிங்கன்னா போதும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொஞ்சமாக எள்ளு 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சர்வ். ஸோ ஃபைனலாக இதில் கொஞ்சம் நம்ம மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் எள்ளு மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி. இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த டிராகன் பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு குயிக் ஸ்டார்ட் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ்வலாக பேபிகார்ன் அப்படின்னாலே பிடிக்கும். அதுவும் வந்து இது மாதிரி ஸ்டார்டராக பண்ணும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை நீங்கள் வந்து ஹாலிடே டைமில் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பேபிகார்னை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.